என் பேர் அபிநயா. சாக்கோட்டை, எங்கள் ஊர் சாக்கோட்டை. நான் பிஎஸ்சி மேக்ஸ் முடிச்சிருக்கேன். படித்து முடிச்சுட்டு அடுத்த வேலை அது மாதிரி நிறையா வேலை ஆஃபர்லாம் வந்தது. சரி, நிறையா மேல் படிப்பு படிக்கலான்னு ஃப்ரெண்ட்ஸுக்குள்ள நிறையா பேர் சொல்லியிருந்தாங்க. ஐயா பாட்டங்காலத்துலேருந்து அந்த ஊருக்கு பார்த்துருந்தாங்க. அப்புறம் அப்பா பார்த்தாங்க. அப்புறம் அப்பாட்ட இருந்து பசங்க யாரும் இல்லை அப்படின்றனால அழிஞ்சிடக்கூடாது அப்படின்றக்காக நான் எடுத்து பார்க்க ஆரம்பித்தேன். சின்ன பிள்ளைலேருந்து அப்பா எட்டாவது படிக்கிறதுலேருந்தே நான் அப்பா கூடயே வந்துடுவேன். வந்து வேலை பார்த்துட்டு இருப்பேன். நாங்கள் 3 பேர் பொண்ணுங்க தான். நானும் அதனால் அப்பா கூடயே ஆர்வத்தோடு வந்துட்டு ஆரம்பத்தில் வரல. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சம் அப்பா சப்போர்ட்டிங்னால கொஞ்சம் கொஞ்சம் வந்தது. அப்புறம் ஓரளவுக்கு தெளிவாகவும் நல்லா கற்றுக்க ஆரம்பித்தேன். ஆளுகளாம் யாரும் அவ்வளோவா கிடைக்கல. கிடைச்ச ஆளுகளும் சம்பளம் அதிகம் கேட்குறனால கொடுக்குற அளவுக்கு எங்களுக்கும் வசதி இல்லை. இதுதான் இருந்தாலும் இதுவும் கொஞ்சம் மழை தண்ணி இதெல்லாம் தண்ணிலாம் வரும். வெயில்லையும் பயங்கரமாக வெக்க அடிக்கும். கீத்து மட்டும் தான் போட்டிருக்கோம். அது போடுற கூட வசதி இல்லை. நாங்கள் வாடகை பற்றில் தான் இருக்கோம். அன்னன்னைக்கு வாங்குற சம்பளம் அன்னன்னைக்கே போயிடுது. எந்த ஒரு உருப்படி செய்கிறதா இருந்தாலும் ஃபஸ்ட் நமக்கு டிராயிங் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு. அதனால் ஃபஸ்ட் நைட்டே நாங்கள் தூங்குறதுக்கு முன்னாடி என்னென்னா டிராயிங் எல்லாத்தையும் நான் போட்டு முடிச்சிருவேன். அது முடிக்கல எப்படியும் ஒரு 12 மணியோட சில டைம் ஆகும். ஏன்னா நமக்கு அர்ஜென்ட் ஒர்க்னா முடிச்சே கொடுத்து ஆகணும் இல்லையா. அதனால் நைட்டு ஃபுல்லாக டிராயிங்கை போட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறமா காலைல வந்துட்டு ட்ரேஸ் எடுத்து நாங்கள் அதுக்கப்புறம் தான் வேலை பார்த்து முடிச்சு ஒரு 10 நாளைக்குள்ளே முடிச்சு கொடுத்துறணும். நிறையா வேலை வரும். அர்ஜென்ட் வேலை வரும். நிறையா சிரமம் இருக்குது. நிறையா வேலை வரும். அர்ஜென்ட்னால விடிய வேலை பார்ப்போம். நான் முடிச்சு கொடுத்தே ஆகணும். நான் பண்ணிடுவேன், எனக்கு பிரச்சனை இல்லை. இருந்தாலும் அப்பா கஷ்டப்படையில ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அப்பாவுக்காக தான் நான் இந்த வேலையிலே இறங்கினேன். பேசிக்காக நாங்கள் 2 வேலை பார்ப்போம். அதாவது மர சம்மந்தமாக உள்ள எல்லா வேலையுமே பார்ப்போம். பிராஸ் ஒர்க்கு பித்தாளை வேலை சம்மந்தமாகவும் எல்லா வேலையும் பார்ப்போம். அது மாதிரி ஏகப்பட்ட திருவாச்சியை நானே கைப்பட டிராயிங் போட்டு நானே கைப்பட வரைஞ்சி நானே செஞ்சு கொடுத்துருவேன். சில விஷயத்த அப்பா ரொம்ப கஷ்டப்படுவாங்க அப்படிங்கிறதுக்காக அப்பாவை நீங்கள் அதை பாருங்கப்பா, நான் அதை பார்க்குறேன் அப்படின்னு சொல்லுவேன். முன்னாடி பயப்படுவாங்க. இப்போ நம்பி நீ பாருப்பா, நீ எங்கப்பா பார்த்துருவோம் அப்படின்னு புள்ள பார்த்துருவோம் அப்படின்னு கொடுக்கல கொஞ்சம் சந்தோஷமாக இருக்கும். ஒரு குதிரை செய்கிறதுக்கு எப்படி ஒரு 10 நாள் ஆகும். 10 நாள் ஆகும். அதுவும் ரொம்ப அர்ஜென்ட் வேலைன்னு அப்படின்னா ராத்திரி பகலுமா உட்காந்து செய்கிற மாதிரி தான் இருக்கும். நானும் நிறையா தனிப்படை செஞ்சு கொடுத்துருக்கேன். ஓரளவுக்கு அப்பாட்டே இருந்து கற்றுக்கிட்டு தனிப்படையாக செஞ்சு கொடுத்துருக்கேன். ராமேஸ்வரத்தில் இருக்க அரியநாயகன் கோயில், அப்புறம் கண்டனூரில் செல்லாயம் கோயில், இந்த மாதிரி நிறையா கோயிலில் நானே கைப்பட திருவாச்சி செஞ்சு கொடுத்துருக்கேன். ஆஞ்சநேயர் கோயில், ஜெயகொண்டாவில் தேர் வேலை நானே எங்கள் அப்பாவும் தான் பார்த்தோம். இந்த கலை அழிஞ்சு போயிடக்கூடாது, அதனால் மற்றவங்களுக்கும் சொல்லிக் கொடுக்குறதுக்கு நான் ஆர்வமாக இருக்கேன். அழிஞ்சு போயிடக்கூடாதுங்கிறக்காக தான் இதை முறை நான் கற்றுக்கிட்டேன். ஆண் பெண்கள் அதெல்லாம் பிரச்சனை இல்லை. எல்லாருமே ஒன்று தான். ஆண்களும் பார்க்கலாம், பெண்களும் பார்க்கலாம். ஆண்கள் தான் பார்க்கணுன்னு இல்லை, எல்லாருமே பார்க்கலாம். இதை இன்னும் நிறையா பேருக்கு கற்றுக் கொடுக்கணும். நிறையா லேடிஸ்க்கு எல்லாருக்குமே நிறைய பேருக்கு கற்றுக் கொடுக்கணுங்கிறது என்னோட ஆசை.